எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நேற்று செப்டம்பர் மாதம் 27 சனிக்கிழமை ஒரு கருப்பு தினமாக மாற்றிய ஒரு கொடுமையான பெருமைக்கு சொந்தக்காரர் நடிகர் விஜய். பேப்பர்லாம் பார்க்கும்போது மனசு பதறது. பாருங்கள், இங்கே பார்த்தீங்க, எல்லா பேப்பர்லேயும் அதான் தலைப்புச் செய்தி. அரசியலில் நம்ம வரலாம், கூட்டம் கூடுதேன்னு ஆசைப்படலாம். ஆனால் அடுத்தவங்க உயிரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க உயிரை பலி கொடுத்து நாம் முன்னுக்கு வர்றதுங்கிறது போனத்துக்கு மேலே ஏறி நின்று ஒரு வெற்றியை கொண்டாடுற ஒரு மனோபாவம். கூட்டம் வரணும், கூட்டம் மாத்திரம் போராது, ஓட்டா போராதுன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கூட்டம் மட்டும். சரி, கூட்டத்தை கூட்டுறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டீங்க விஜய். ஆனால் அதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் வேண்டாமா? 12 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வாங்க, 1 மணிக்கு வாங்க. ராத்திரி 7 மணிக்கு ஏன் போகிறீங்க? கஷ்டப்பட்டு அவன் உழைச்ச சம்பாதிச்ச காசில் டிக்கெட்டை வாங்கி உங்களை ஒரு பெரிய நடிகனாக்கினவனுக்கு அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு, அவங்க குடும்பத்துலேருந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு பணமாக திருப்பி அனுப்புறதா? எத்தனை குழந்தைங்க செத்து போச்சு. இப்போ நிஜமாகவே இதை படிக்கும்போதே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. காலையில் காஃபி சாப்பிட முடியல, டிஃபன் சாப்பிட முடியல. யாருக்கு குழந்தையாக இருந்தானேங்க, உயிர் தானே. உங்களால் ஒரு உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு? இது என்ன அரசியலா? இது என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? உங்களால் அஜித்துடைய ரசிகர்கள் கூட்டத்தையே சமாளிக்க முடியல. கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட முடியுமா? விஜய், ஐ எம் டைரக்ட்லி டாக்கிங் டு யூ. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. ஃபேன் மேலே ஏறி நிற்கிறீங்க. நீங்கள் கூட்டம் வருது உடனே இன்னொரு அண்ணாமலை, ஒரு அறவேக்காடு அரசியல் தலைவர், அந்த ஆள் சொல்கிறான் போலீஸ்னால இந்த பிரச்சனை வந்துடுச்சு, கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அறிவு வேணாமா? அந்த ஆள் ஏற்கனவே போலீஸ்காரராக இருந்த ஆள் தானே அவர். 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 27,000 பேர் மரத்து மேலே, ஷெட்டு மேலே, ஷீட்டு மேலே, எல்லா மேலத்தையும் மேலே எலக்ட்ரிக் ஒயர் போகுது. அப்போ ஒத்தனுக்கு ஷாக் அடித்தா 500 பேர் 1000 பேருக்கு ஷாக் அடிக்காதா? அவங்க மின்சாரத்தை கட் பண்ணாத என்ன பண்ணுவாங்க? அப்போ நீங்கள் வாங்க, 10 ஜென்ரேட்டரோட வாங்க. நீங்களே அந்த ஜென்ரேட்டர் வேனை நிறுத்தி லைட்டை போட்டு எங்கேயாவது ஒரு ஓப்பன் திடலில் பண்ணுங்க. எதுக்கு ரோடுக்கு வரீங்க? ரோடுக்கு வரீங்கன்னா இறங்கி நடந்து போகிற தைரியமும் ஒரு ஆண்பலத்தனமும் உங்கள்கிட்ட இருக்கணும். எத்தனை இருந்தீங்கன்னா உலகத்திலேயே பிறக்காத அரசியல் தலைவராக பிறந்துட்டீங்களா? இந்த வேலையெல்லாம் சினிமாவில் வச்சுக்கோங்க விஜய். இதெல்லாம் எங்கே பண்ணாதீங்க, சரியா இல்லை, ரொம்ப தப்பு. சாபம். 39 குடும்பத்தில் செத்து போன அந்த இழந்த உயிர்கள், அந்த 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 உயிர்களை இழந்த குடும்பத்தோட சாபம் உங்களை வாழ்நாள் முழுக்க தூங்க விடாது. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சரிங்க, நடந்து போச்சு. நீங்கள் உடனடியே அங்கே ஆஸ்பத்திரிக்கு தானே போயிருக்கணும். அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல உங்களை போலீஸ் இப்போ வேண்டாம் உள்ளே வராதிங்க, இப்போ வந்துட்டா ரொம்ப பிரச்சனையாகும் சொல்லுங்க, அப்புறம் நீங்கள் ஊருக்கு போயிருக்கணும். அப்படியே ஓடுறீங்க. அப்போ உங்களுக்கே உறுத்துது இல்லை, உங்களால தான் இந்த சாவு, 39 சாவுன்னு. ஒரு குழந்தை உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? சினிமாவில் வசனம் பேசினா போராது, வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் விஜய். நான் உங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான். உங்கள் அப்பா உங்களை இப்படி வளர்க்கணும்னு வளர்த்துருக்க மாட்டார். சேர்க்க சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பதவி வெறி வந்தால் யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்கிறதுக்கு அரசியலில் நீங்கள் தான் ஒரு மோசமான முன் உதாரணம். இது 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 வாழ்நாள் முழுக்க இருக்கும். வீட்டில் எல்லா செவத்துலேயும் ஒட்டி வைங்க. அந்த அந்த அத்தனை டெத்து ஆனாச்சு அந்த குடும்பத்தோட அழகிற ஃபோட்டோ எல்லாத்தையும் ஒட்டி வைங்க. நீங்கள் பண்ண தப்புக்கு, உங்களால் நடந்த அசம்பாவிதத்துக்கு முதலமைச்சர் இம்மீடியட்டாக இங்கேருந்து உடனே நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி கரூர் போகிறார். அவர் இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்த அடுத்த பின்னாடியே செந்தில் பாலாஜி அனுப்புகிறாரு. அதே போல் அன்பில் பொய்யாமொழி, அந்த நம்மளுடைய மகேஷ், அவரை மினிஸ்டர் எல்லாரையும் அங்கே அனுப்புகிறார்.
மக்கள்கிட்ட தொடர்புலேயே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சனிக்கிழமை எஸ்கர்ஷன் போகிற மாதிரி பண்ணிட்டு இதுக்கு ஒரு விளக்கம் வேற கொடுக்குறீங்க. உங்கள் விளக்கத்துக்கு சும்மா ட்ராமா மாதிரி இப்படின்னா ஓட்டு விழுந்துருமா? நீங்களே நாளைக்கு ஏதோ ஒரு காலத்தில் முதலமைச்சர் பதவிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது வெட்கக்கேடான விஷயமா இருக்கும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள்லாம் குடும்பத்தில் வந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது. இந்த மாதிரி ஒரு க்ரௌடு இந்த க்ரௌடை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அவங்க உங்களை பார்க்குற ஆர்வத்தை நீங்கள் திசை திருப்பி உங்களுக்கு சாதகமாக மாற்றுறீங்க. மயக்கம் போட்டால் தண்ணி பாட்டில் மேலே தூக்கி போடுவீங்களா? உங்கள் கூட இந்த மேலே நிற்கிறீங்களே, எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு அப்படியே பவுன்சரோடு நிற்கிற அரசியல்வாதி இப்போ தாங்க பார்க்குறேன். அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சிருவீங்க? உங்களால் என்ன செய்ய முடியும் மக்களுக்கு? சும்மா திமுகவையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, என்ன நல்லது பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க. கல்வியெல்லாம் சும்மா கொடுப்பேன், எல்லா சரைய கடையும் மூடிடுவேன், அப்படியே மக்களுக்கு பாலும் தேனும் ஓடும், 24 மணி நேரம் தடையற்ற மின்சாரம் கொடுப்பேன். ஏதோ ஒன்று சொல்லுங்க. மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு எதுவுமே சொல்லாம சும்மா திமுகவை திட்டுறது, அங்க திட்டுறது. என்ன சினிமா டைலாக்னா சினிமாவில் கை தட்டுவாங்க. உங்களுக்கே தெரியாதா சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கு வித்தியாசம்? பிரமேன்னு சொல்லுவாங்க. நாம சில கேரக்டர்லாம் நடிச்சு அதுவாகவே மாறிடுற மாதிரி ஒரு உறவு என்பது அது பிரமை, மனப்பிரமை. அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். நம்மளை கெடுக்கிறதுக்கு சுற்றி 10 பேர் நிற்பாங்க. ஏன்னா அரசியல்னா அவ்வளோ சுலபம் நினைச்சிங்களா? ஆனால் உங்கள் சாதனையை வேற யாருமே இனிமேல் இந்த தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாலையும் செய்ய முடியாது. நான் என்னோட ஒரே கூட்டத்தில் 39 பேரை சாவடிச்சங்கிற பெருமைக்குரிய ஒரு மிகப்பெரிய அரசியலில் மோசமான தலைவன் விஜய் இல்லையா? உங்கள் ரசிகர்கள் பண்ணுறது கேளுங்க, உங்கள் ரசிகர்களை கேளுங்க. இதெல்லாம் நல்லதா, நான் பண்ணது நல்லதான்னு கேளுங்க. அதுக்கு வீட்டில் உட்காந்து டிவியில் பேசிட்டு போங்க டெய்லி. முதல்ல அடுத்தவங்க பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்படுறதே இல்லையா? என்ன போலீஸ் செய்யணும். இந்தியாவில் போலீஸ் எவ்வளோ பேருக்கு இருக்கு தெரியுமா? 1,00,000 பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்கு. இந்த கணக்கு தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் என்ன பண்ணும்? எல்லா வேலையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்களா? நிஜமா கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் காமெடி பண்ணுறதுக்கு அரசியல் கிடையாது விஜய். யூ ஆர் ஆல்சோ நாட் ஏ சைல்டு ஆர் ஏ இம்மெச்சூர் பர்சன். இம்மெச்சூர் பிஹேவியர் இருக்கு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 50 வயசு ஆலையா உங்களுக்கு? யூ ஆர் ஏ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் இல்லையா? ஒரு வீட்டில் ஃபாதரா இல்லையான்னு அந்த பையன் தான் சொல்லுவான். நீங்கள் ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இல்லையாங்கிறத உங்கள் பையன் சொல்லுவான். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க, ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்க பாருங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வேணா இருக்கலாம், வீட்டுக்குள்ளே யாரையும் பார்க்க வேண்டாம், வீட்டுக்குள்ளே யாரையும் விட வேண்டாம். ஆனால் நீங்கள் தெருவுக்கு வந்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு ஏற்பதான் நீங்கள் நடந்துக்கணும். அப்படி என்ன அவசரத்துக்கு மெட்ராஸுக்கு ஓடுறீங்க ராத்திரி பயத்தில்? ஏன் ஓடுறீங்க? அட்லீஸ்ட் நீங்கள் அங்கேயே கரூர்லேயே ஏதாவது இடத்துல இருந்து நான் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். ப்ரெஸ் மீட் வச்சுருக்கலாம், எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிடுங்க. நான் மன்னிப்பு கேட்குறேன், என் மேலே தப்பு இல்லை, ஆனால் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் இனிமேல் சொல்லியிருக்கணும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு உயிருக்கும் 10 லட்ச ரூபான்னு. 10 லட்ச ரூபாங்கிறது அவங்க அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? 1 ரூபா கொடுத்தீங்களா? அவங்களால தானே அவனுடைய ஒவ்வொரு ரூபா பணத்துலேயும் தானே நீங்கள் வளர்ந்தீங்க. அதுக்கு என்ன பதிலுக்கு பலி கேட்குறீங்களா? நீங்கள் என்ன தெய்வமா? விஜய்க்கு ரசிகர்கள் பலி கொடுக்கப்பட்டார்கள் இல்லையா? நான் இப்படிலாம் பேசுகிறவன் இல்லை. நான் ஒரு தந்தையா, ஒரு குடும்ப தலைவனா, ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். என்னால் பேச முடியல. ரொம்ப பாவத்தை சுமக்கிறீங்க நீங்கள். எத்தனை சர்ச்சுக்கு போனாலும், எத்தனை கோயிலுக்கு போனாலும், எத்தனை மசூதி போனாலும் உங்கள் பாவ கணக்கு தீரவே தீராது. உங்களுக்கு தூக்கம் வராது, இனிமேல் வராது. சாபம், என் சாபம் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட
அந்த குழந்தைங்களுடைய குடும்பம், அந்த ஆத்மா. உன்னை பார்க்க தானே வந்தேன் தலைவா, என்னை சாவடிச்சியே நீ, ராத்திரியெல்லாம் கேட்பாங்க. எத்தனை பாட்டில் தண்ணி அடித்தாலும் அதே நினைவு தான் திரும்பி வருமே தவிர அப்படியே போக முடியாது. அப்படி என்ன சாதிச்சு அரசியலில் கிழிக்க போறீங்க? நீங்கள் மாற்றிட முடியுமா? உலகத்தில் எதுவுமே மாறாது, அது பாட்டுக்கு அதோட ரூட்டில் போகும். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு இதா வழி? நான் இவ்வளவு மோசமான பிஹேவியர் உள்ள எந்த பார்ட்டியோடைய லீடரையும் நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு உங்களை நிலைநிறுத்திக்கணுங்கிறத தவிர வேற யாரை பற்றியும் கவலை இல்லை. அப்படி என்ன கழட்டிட்டீங்க நீங்கள்? இந்த கரூரில் அங்கங்கேயோ ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டீங்களா 12 மணிக்கு நாமக்கலுக்கு? 3 மணிக்குள்ளே இங்கே வர வேண்டியது தானே? சரி, எதுக்காக உங்கள் வெப்சைட்டில் போட்டீங்க காலையில் 10 மணிக்கே வராருன்னு? கூட்டம் போடுறதுக்கு. சில அந்த அந்த லெட்டர் பேடு கட்சிங்கெல்லாம் சிலது இருக்கும். ஆனால் இப்போ கிளம்பாதீங்கண்ணே, கூட்டம் சாப்பிட்றேண்ணே. கூட்டத்தை வச்சுட்டு என்னையா பண்ணுறது? நம்ம செத்தா கூட தான் கூட்டம் வரும், அதுக்காக சாக முடியுமா? என்ன பைத்தியக்காரத்தனமா? யோசிச்சு பாருங்க, தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலங்க போது எவ்வளோ பேர் கேலி பண்ணாங்க. அவர் இதெல்லாத்தையும் யோசிச்சு தான் வரல. நீங்கள் அரசியலுக்கு வரலன்னு யார் அழுதாங்க? உங்களுக்கு ஆசை அரிப்பு வரீங்க. ஏன் இத்தனை பேரை சாவடிக்கிறீங்க? இத்தனை பேரை சாவடிச்சு நீங்கள் ஒத்தனையாவது வாழ வச்சிருக்கீங்களா? ஒரு தலைவர் சமாதி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க, அங்கேயே நேர போகிறதுக்கு உங்களுக்கு முடியல. எல்லார் பொம்மையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு அங்கேயே பூவை போட்டுக்கிட்டு உங்களுடைய மொத்த அரசியலையுமே உங்கள் பனையூர்லேயே முடிஞ்சிடும் போல இருக்கு. நீங்கள் பண்ணுறதை ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஒரு ஆஸ் அ எல்டர்லி சிட்டிசனாக நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் நான் ஒன்றும் காம்படிட்டர் கிடையாது. நான் சாதிச்சதை நீங்கள் சாதிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் 53 தடவை ரத்தம் கொடுத்துருக்கேன். நீங்கள் 39 உயிரை எடுத்திருக்கீங்க இல்லையா? தெரிஞ்சுக்கங்க, இதுதான் வித்தியாசம். சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பிரைம் மினிஸ்டரே ஆகலாம். உங்கள் தொகுதிக்கு இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னா நீங்கள் என்ன இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன, அமெரிக்காவுக்கே நீங்கள் அதிபர் ஆகலாம். இவ்வளோ கூட்டம் அவங்க ஒரு ட்ரம்ப்பு கூட வந்தது இல்லை இல்லையா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நமக்கு அறிவு வேலை செய்யணும் அதிகமாக. வெறும் மமதையும் அகங்காரமும் மட்டும் வேலை செஞ்சால் நல்லா இருக்காது விஜய். நான் உங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்ததேன். உங்களை வெளிநாட்டு ஷோவுக்கு முதல்ல 2000வது வருஷம் கனடாவுக்கு நான் அந்த ட்ரிப்பை நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன். நான் ஒரு வெல்விஷராக பேசுகிறேன். என் பையனாக இருந்தால் இழுத்து வச்சு கன்னத்தில் 4 அறை விட்டுருப்பேன். அவனுக்கு 40 வயசுக்கு மேலே ஆச்சு. இருந்தாலும் ஐ cannot tolerate this as a father. ரொம்ப மனசு வருத்தப்படுறேன். ரொம்ப இது இந்த இதெல்லாம் இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எங்கே பண்ணாலும் தீராது. இந்த பாவம் சுமந்துட்டீங்க. இனிமேல் இது மலை போல் இந்த பாவ சுமை உங்களுக்கு வளரத்தான் செய்யும். இனிமேல் நீங்கள் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற யோகியதையெல்லாம் இழந்துட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்க வீட்டு வாசலில் போய் நமஸ்காரம் பண்ணி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டால் கூட அந்த உயிர் திரும்பி வரப்போறதில்லை. சும்மா போலீஸ் மேலே குற்றம் சொல்லிக்கிட்டு, கவர்மெண்ட் மேலே குற்றம் சொல்லிக்கிட்டு என்னது? தப்பு செஞ்சால் என்னை மன்னிச்சிருன்னு கேட்குற தைரியம் இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை, உண்மையான மனுஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி வெரி சாரி மிஸ்டர் விஜய், யூ ஆர் அன்ஃபிட் டு பி a leader of anything, not only in political party. எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன குழுக்கு கூட நீங்கள் தலைவனாக இருக்கிறதுக்கு அருகதை கிடையாது. ரொம்ப 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 மனசு வருத்தப்பட்டு சொல்கிறேன். என்ன உங்கள் படங்களை நான் ரசிக்கிறேங்கிறது வேறு. அது யார் வியாபாரம்? அது வியாபாரத்தையும் சமூக சேவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண பார்க்குறீங்க. என்ன பேசுறதுனே தெரியல. இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் அந்த இழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் நடந்த உடனே அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்த
அரசுக்கும் அங்கே போன செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாங்களோ, என்ன வேலையில் இருந்தாங்களோ, சிஎம் கிட்டேருந்து ஃபோன் வந்து அந்த சிஎம் கடைக்கு போயிருக்காரு. அவருக்கு என்ன சின்ன வயசா? அவரும் 70 வயசுக்கு மேலே ஆச்சு. நீங்கள் தான் இளைஞன் இல்லையா? இளைஞன், துடிப்பான இளைஞன். அப்படியே ஊரை விட்டு ஓட முடியும் உங்களால்? அவர் எந்த ஊர்லேருந்தோ கிளம்பி அங்கே வர்றார். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தலைமைக்குரிய பண்பை வளர்த்துக்கிட்டு அப்புறம் தலைவன் ஆகிறதுக்கு ஆசைப்படுங்க. தலைவனாயிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் ஒரு தலைவன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே யூ செட் அன் எக்ஸாம்பிள். பார்த்துக்கங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். மக்களுக்கு புரிஞ்சு போயிடும். இன்றைக்கி இந்த ஆள் பின்னாடி போனால் நம்ம உயிரோடு வீட்டுக்கு வர முடியாது, விஜய் கூட்டத்துக்கு போனால் நம்ம உயிரோடு திரும்பி வர முடியாது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிஞ்சு போயிடும் இல்லையா? அதை நீங்கள் உணர வச்சுட்டு நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருங்க. பெரிய ஃப்ளாட் வாங்குங்க, கல்யாண மண்டபம் கட்டுங்க, தியேட்டர் கட்டுங்க, எல்லாம் ஒன்று பண்ணுங்க. ஆனால் உங்களை வாழ வச்ச உங்கள் ரசிகர்களை சாவடிக்காதீங்க. ஓகேயா? வணக்கம்.